2014 எலெக்ஷன் கமிஷன் செலவு பண்ண பணம் பார்த்தீங்கன்னா 9,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 9,000 கோடி செலவு பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணாங்க, நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தது. அதிரடி மாற்றங்களை எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது இப்போ ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதில் கேமரா செட் பண்ண வேண்டியது, கேமரா எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறாங்க. அதே போல் பல்வேறு இடங்களிலே பணம் பரிவர்த்தனைகள் நடக்கக்கூடாது, நேர்மையான முறையில் தேர்தல் நடக்கப்பெற வேண்டும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், இதுதான் மோட்டோ ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதை கண்டிப்பாக ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நிறைய கார்ஸு, நிறைய கேமராஸ், நிறைய பீப்புள், பேராமிலிட்ரி மாதிரி, சிஆர்பிஎஃப், இந்த மாதிரி போலீஸ் என்கேஜ்மெண்ட்ஸ், செலவுகள் கூடிக்கொண்டே போக போக 2014 9,000 கோடி ரூபாயாக இருந்த செலவு கணக்குகள் 2019 55,000 கோடியாக உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் இப்போ வருகின்ற 2014-18வது பாராளுமன்ற தேர்தலில் அது லட்சம் கோடியை தாண்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.